வணக்கம். இன்னைக்கு நாம நள்ளிரவு வருகையாளர் கதையில சில முக்கியமான இடங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா ஆஸ்பெல்னு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அவரோட அந்த அசாதாரணமான புத்திசாலித்தனம், அப்புறம் எப்படி ஒரு பயங்கரமான சூழல தனக்கு சாதகமா மாத்தினாருங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா. கதை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, ஃபவுலர்னு ஒரு எழுத்தாளர் ஒரு ஸ்பைய மீட் பண்ண போறோன்னு ஒரே த்ரில்லுல இருக்காரு இல்லையா? ரொம்ப எதிர்பார்ப்போட. ஆனா ஆஸ்பெல்ல பார்த்ததும் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஆமாம். ஏன்னா அவர் பார்க்க ஒரு உளவாடி மாதிரியே இல்ல, கொஞ்சம் குண்டா, ரொம்ப சாதாரணமா இருக்காரு. அப்படித்தான் தோணும் முதல்ல. ஆனா இந்த சாதாரண தோற்றத்துக்கு பின்னால பெரிய திறமை ஒளிஞ்சிருக்கு. அது சீக்கிரமே புரிய வருது. வாங்க, இந்த மைண்ட் கேம் எப்படி நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். ஃபவுலரோட அந்த ஆரம்ப ஏமாற்றம் அது முக்கியம். ஆஸ்பெல் தோற்றத்துல ஒரு மாதிரி சாதாரணமா இருக்காரு. அவர் தங்கியிருக்கிற ரூம் கூட ஒரு மாதிரி, சொல்லப்போனா அந்த சீக்ரெட் ஏஜென்ட் படத்துல வர மாதிரி இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கு. சரி, இங்கதான் நம்ம கவனிக்கணும். நாம ஒருத்தரை பத்தி வச்சிருக்கிற ஐடியாஸ் அவங்களோட உண்மையான திறமைக்கும் சம்பந்தமே இருக்காது பாருங்க. கரெக்ட். ஆசபிளோட தோற்றம் அவரோட புத்திசாலித்தனத்தை மறைக்குது. ஒரு வகையில அதுவே ஒரு பாதுகாப்பு மாதிரி. ஆமா, குறைச்சு மதிப்பிட வச்சிடுது. சரி, அவங்க ரூம்க்கு உள்ள போனதும் டக்குன்னு சீனே மாறுது. அங்கதான் ட்விஸ்ட். துப்பாக்கியோட ஒருத்தன் நிக்கிறான், மேக்ஸ். ஆமா, ரிப்போர்ட்ஸ் திருட வந்திருக்கான். ஃபவுலர் எதிர்பார்த்த அந்த த்ரில் சாகசம் எல்லாம் இப்ப பயங்கரமான ஒரு வடிவத்துல அவர் முன்னாடி நிக்குது. இப்போ இந்த ஆபத்தான சூழல்ல தான் ஆசபிளோட நிஜமான கேரக்டர், அவரோட ஸ்மார்ட்னஸ் வெளியே வருது. ஆமா, கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம. கொஞ்சம் கூட இல்ல. நிலைமையை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனடியா ஒரு கதை சொல்றாரு பாருங்க. ஆமா, அந்த பால்கனி கதை. ரூம் ஜன்னலுக்கு கீழே, அதாவது 6வது மாடியில ஒரு பால்கனி இருக்கு. போன மாசம் கூட ஒருத்தன் அது வழியா உள்ள வந்தான்னு ரொம்ப இயல்பா சொல்றாரு. இது ஒரு சமமு. ஏன்னா அங்க பால்கனியே இல்ல. இல்லவே இல்ல. ஆனா மார்க்ஸோட மனசுல இல்லாத ஒரு விஷயத்த ஒரு தப்பிக்கிற வழியை உருவாக்குறாரு. ஒரு விதைய போடுறாரு. ஆமா, இது பின்னாடி ரொம்ப முக்கியமா யூஸ் ஆக போகுது. ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப் மாதிரி. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஆசபல் கொஞ்சம் கூட தயங்காம, அது போலீஸா தான் இருக்கும், நான் தான் வர சொன்னேன், அந்த ரிப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல, அதான் பாதுகாப்புக்கு வர சொன்னேன்னு சொல்றாரு. இது ரெண்டாவது பொய். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பொய். ஆமா, இது மார்க்ஸை இன்னும் டென்ஷன் ஆக்குது. இப்ப அவனுக்கு 2 விஷயம் ஓடுது. ஒன்னு போலீஸ் பயம், இன்னொன்னு தப்பிக்க அந்த பால்கனி இருக்குங்கிற நம்பிக்கை. ஆமா, அந்த பொய்யான நம்பிக்கை. ஆசபல் அவனுக்கு யோசிக்க டைமே கொடுக்கல. சிச்சுவேஷனை அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அப்படியே கதை சொல்ற மாதிரி நிலைமையை மாத்திட்டாரு. போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோமோன்னு பயந்து போன மேக்ஸ் வேற வழியே இல்லாம ஆசபல் சொன்ன அந்த பால்கனி வழியா தப்பிக்கலாம்னு நினைச்சு ஜன்னல்ல இருந்து வெளியே குதிக்கிறான். ஐயோ! ஒரே அலறல் சத்தம் மட்டும்தான் கேக்குது. பாவம். ஆனா உண்மை என்னன்னா, அங்க பால்கனி இல்ல, அது 6வது மாடி. ஆமா. ஆசபல் பாருங்க, கொஞ்சம் கூட பிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாம, கத்தி சண்டை எதுவுமே இல்லாம வெறும் புத்திய வச்சு எதிரியோட மனசோட விளையாடி அவனை ஜெயிச்சிட்டாரு. அப்படியே நிலைமையோட யதார்த்தத்தையே மாத்திட்டாரு. கரெக்ட். அப்புறம் கதவை திறந்தா வந்தது போலீஸ் இல்ல, ஆசபல் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸோட வந்த ஒரு வெயிட்டர். ஓஹோ! ஃபவுலர் ஒரே குழப்பம். பால்கனி, போலீஸ் அப்படின்னு கேக்குறாரு. ஆசபல் ரொம்ப அமைதியா, போலீஸும் இல்ல பால்கனியும் இல்லன்னு சொல்றாரு. ஃபவுலருக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஆக இந்த கதை பகுதிகள் நமக்கு என்ன சொல்லுது? அதாவது தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போட முடியாதுங்கிறது ஒரு விஷயம். அது முக்கியம். இன்னொன்னு, அந்த சமயோசித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆமா, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் மனச நிதானமா வச்சுக்கிட்டு யோசிச்சா அதிலிருந்து வெளியே வர முடியும். அவர் அந்த ஆபத்தான சூழலோட கதையையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப சரி. இது ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? யோசிக்க வைக்குது. என்ன கேள்வி? அதாவது புத்திசாலித்தனமா இல்ல உடல் வலிமையா, 2ல எது நிஜமான வெற்றியை தரும், குறிப்பா நீண்ட காலத்துல? நல்ல கேள்வி. ஆபத்து வரும்போது வெறும் உடல் பலத்தை நம்புறதா இல்ல ஆசப்பல் மாதிரி புத்திய வச்சு ஜெயிக்கிறதா? எது அதிக சக்தி வாய்ந்தது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.